சிதம்பரம் நடராஜன் கோவில். இந்த கோவில்ல நிறைய ரகசியங்கள் இருக்கு. இந்த கோவிலுக்கு நிறைய தனித்துவங்கள் இருக்குன்னு நிறைய விஷயங்கள் இந்த கோவிலை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஒட்டுமொத்த உலகத்தின் மைய புள்ளியில இருக்கக்கூடிய பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதி இடத்துலதான் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு. முக்கியமா பஞ்சபூத கோவில்கள்ல ஆகாயத்தை குறிக்கக்கூடிய தில்லை நடராஜர் ஆலயம், காற்றை குறிக்கக்கூடிய காளாஸ்திரி ஆலயம், நிலத்தை குறிக்கக்கூடிய காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஸ்தலங்களை பத்தி முக்கியமா மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிதம்பரம் கோவில் நுழைவாயிலுடைய ஒவ்வொரு தனித்துவங்களை பத்தி தான் பார்க்க போறோம். மனித உடல்ல இருக்கக்கூடிய துவாரகங்களை இந்த கோவில் குறிக்குது. விமானத்துடைய மேல் பகுதியில இருக்கக்கூடிய மேற்கூரை 21,600 தங்க தகடுகளை கொண்டு இருக்கு. இது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியா 21,600 தடவை சுவாசிக்கிறத குறிக்குது. இந்த 21,600 தகடுகளை வேய 72,000 தங்க அணிகளை பயன்படுத்திருக்காங்களாம். நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இதுல கண்ணுக்கு தெரியாத உடலில் பல பாகங்களை சக்திகளாக கொண்டுதான் இது எல்லாத்தையுமே சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறதையும், பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய இதயத்தை குறிக்குது. முக்கியமா இந்த இடத்தை அடையறதுக்கு 5 படிக்கட்டுகளை ஏற வேணும். இதோட தனித்துவம் சிவநாம அப்படிங்கிற இந்த 5 எழுத்தை தான் குறிக்குது. பொன்னம்பலத்துல 28 தூண்கள் இருக்கு. இது நம்மளோட ஆகமத்தையும் சிவன் வழிபாட்டையுமே 28 வழிகள் அப்படிங்கிறத குறிக்குது. இந்த 28 தூண்கள் 64, 10, 64 என மேற்பல வகைகளை கொண்டிருக்கு. முக்கியமா இது 64 ஆயக்கலைகளை தான் குறிக்குது. இதன் குறுக்கில் செல்லும் பலகைகள் மனித உடல்ல ஓடக்கூடிய பல ரத்த நாணங்களை குறிக்குது. முக்கியமா மேற்கூரைக்கு மேல இருக்கக்கூடிய 9 கலசங்களும் 9 வகையான சக்திகளை குறிக்குது. அர்த்த மண்டபத்துல இருக்கக்கூடிய 6 தூண்களும் 6 சாஸ்திரங்களையும் குறிக்குது. முக்கியமா சிதம்பரம் நடராஜன் ஆடிக்கொண்டு இருக்கும்போது ஆனந்த தாண்டவம் என்ற கோலத்தில் கால் பெருவிரலில் இருப்பது பூமியின் ஈர்ப்பு மையத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு 4 ராஜகோபுரங்கள் இருக்கு. முக்கியமா இவை 7 நிலைகளாக கொண்டிருக்கு. இந்த கோவிலுடைய கிழக்கு கோபுரத்துல 108 சிவ தாண்டவங்களுக்கான சிற்பங்களையுமே நம்ம எல்லாராலையும் காண முடியும்.